Hello friends, welcome to Soul of Tamil Nadu. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னாக்கா அரியானூர்ல இருக்கிற ஃபன் ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபன் ரீட்ரீட் பேரு, சாரி தப்பா சொல்லிட்டேன். இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 month தான் இருக்கும். லாஸ்ட் மந்த் தான் ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து கிட்ஸ் ப்ளே, அப்புறம் அடல்ட்டுக்கு என்ன இருக்குது, அப்புறம் ஃபுல்லாக வந்து ஃபுட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் உள்ளே போகிறதுக்கான வழி. நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம கூட வர்றது நம்மளுடைய நண்பர் கார்த்தி. இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெஸ்டாரண்ட்டும் டேர் டு எஸ்கேப் அப்படின்ற ஒரு ஷாப்பும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ராக்கெட் ப்ரொஜெக்டார் அப்படின்றது இருக்குது. இது அடல்ட்ஸுக்கு உண்டானது. உள்ளே வந்து கிட்ஸுக்கு உண்டானது இருக்குது. இது கேஷ் கவுண்டர். இங்கே தான் கேஷ் கார்டு கொடுப்பாங்க. மணி அருமை பின்னாடி அடிக்கலாம். டிவில பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருந்தது. இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பால் 8 கிலோ பால், அந்த ப்ளூ கலர் பால் 10 கிலோ பால், மீதி எல்லாமே 10 கிலோ பால் தான். இல்ல ஆரஞ்சு 8 கிலோ. ஆரஞ்சு மட்டும் தான் 8 கிலோ. அருமை. அவ்வளவுதான் மணி. ஓட் 4. சூப்பர்ரா மாமா, அருமடா. ஷூட்டிங் கேமா? ஆமா, பிடிக்கலடா. வெரி குட். இந்த கேம்க்கு எவ்வளோ? 100. பேலன்ஸ் 700 இருக்கு. விடுதே பஞ்ச் கேம். கமான் மச்சான், ஒரு பாக்ஸ் ஃபுல் டைம் பாக்ஸ்ன்றது எனக்கு தெரியும். நீ குத்துற அடி நீ சத்த. என் கை இங்கதான்டா பட்டுச்சு, ஃபுல்லா படல. தெரிக்க விடுறாப்புல கன் கேம்ல. ஐயோ, கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும். இதுதான் ஃபன் ரீட். கிரிக்கெட் போலாம். இது கிரிக்கெட் எவ்வளோடா? 150. 150. 2 ஓவர், 12 பால். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா. வாவ். நான் சாரி, நான் வெளியே வந்தது உள்ள போயிடுன்ட்டு உள்ள போட்டேன். தோனி, சங்கர் வந்திருக்கணும். கிறிஸ் கெயில். டேய், என் மேலே அடிக்கிற மாதிரி இருக்குடா. ஹாய், நாங்க கார் ஓட்ட போறோம். கார் ஓட்ட போறோம். கனவு எத்தனையோ ஹாலிவுட். என்ன பிளஸ் நீட் ஃபார் ஸ்பீட். நீட் ஃபார் ஸ்பீடா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? வேற ஓட்ட வரையா மச்சான். டேய் சும்மாறா. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாபி. அதே கூர்த்திக்கிட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியது. 3 வாட்டி விழுந்திருக்கு. போடு மச்சான், 500 டிக்கெட். இல்ல 3 அங்க அது 500 டிக்கெட். ஒழுங்கா உருட்டு. டேய்
வேணா நீ வந்து உருட்டுறா. உருட்டு, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா உருட்டு உருட்டு. ஓகே 25,000 ஓகே. டெடி பேர்லாம் இருக்குன்னாங்க. அதெல்லாம் என்னடா போங்கா இருக்கு. சரி இது ஏதாவது யூஸ்ஃபுல்லா வாங்கு. இதெல்லாம் நான் என்ன யூஸ்ஃபுல்லா வாங்க. ஹார்டின் பொம்மை போட்டுருக்கிற 1000 இரு இங்க பாப்போம். ஏய் அது இல்ல டார்ட் 1500 டிக்கெட். சிஸ்டர் இல்ல இந்த ஹார்டின் பாக்ஸ் போட்டுருந்துச்சுல 1000 டிக்கெட். அது இல்ல டார்ட் அவங்க சஜஸ்ட் பண்றது கரெக்ட் தான். அதுக்கு மேல எங்க இருக்கு? ஓகே திங்ஸ்ல ஒர்த்தா நீங்க எது வாங்குறீங்கன்னு சொல்றீங்க. இப்ப எனக்கு என்ன சொல்ற, நம்ம விளையாண்டு வீட்டுல பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். உன்னோட தாட்டு தான் பிராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் உள்ள வந்தோம்னா டிக்கெட்ஸா வாங்கி வைக்கலாம். ஓ கலர்லாம் இருக்கு. எல்லாமே 1500 பாயிண்ட்ஸ் தானா? இப்போ 1500ல வந்து 1850ல 1500 போனா 350 பாயிண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் உள்ளே போயிட்டு கேம்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு இங்கே வெளியில் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இங்கே வந்து உட்காந்து இப்போ சாப்பிட்லாம். அப்புறம் உள்ள என்னென்ன ஆக்சுவலி வீடியோ எடுக்க ட்ரை பண்ணோம். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதை அது எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அவங்க மேனேஜ்மெண்ட்டில் கேட்டு பர்மிஷன் இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா அவங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால நம்ம அதெல்லாம் எதுவும் பண்ணல. அவங்க ஆக்சுவலி வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டு இந்த கார்டு இல்லை இதுதான். இது நான் கேமராவில் காட்டுறது உங்களுக்கு வந்து திருப்பி தெரியும். இந்த கார்டு இது வந்து அடல்ட் காம்போ நாங்கள் எடுத்தோம். ஸோ 1600 வந்துச்சு அடல்ட் காம்போ. அதில் என்னன்னாக்கா 7 கேம்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ளே பண்ணிக்கலாம். கிட்ஸ் கேம் நான் உங்களுக்கு வீடியோவில் ஏற்கனவே காட்டியிருப்பேன். அதெல்லாம் வந்து கிட்ஸ் கேம் வந்து ஒரு குறிப்பிட்ட கேம்ஸ் வந்து 7 கேம்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ளே பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கிரெடிட்ஸ் எவ்வளோ வந்தது? 1200ல அது வந்து கேஷ் கிரெடிட்டாக வரும் ஒரு கேமுக்கு. இப்போ நம்ம அந்த ரோல் ஸ்னோபாலா பவுலிங்கு கிரிக்கெட்டுக்கு வந்து 150, ஸ்னோ பவுலிங்க்கு வந்து எவ்வளோடா 250, 150. அதுவும் 150 இல்லை அதிகமாக சொல்ல 150 அதுவுமே 150. அப்புறம் டயஸ் உருட்டினது வந்து அதில் தான் நாங்கள் ஃப்ரீ டிக்கெட்ஸ் நிறைய வின் பண்ணி அந்த காட்டு. இது வின் பண்ணது வந்து டயஸ் மேக்னெட்டிக் டாட் போர்டில். வெறும் எத்தனை டிக்கெட் நம்ம கையில் வச்சிருந்தோம்? 55 டிக்கெட் தான் நாங்கள் கேம்ஸ் விளாண்டு ஜெயிச்சது. ஆனா டயஸ்ல நானும் உருட்டியே என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. 1750 டிக்கெட்ஸ் நியர்லி நாங்க வந்து ஜெயிச்சிட்டோம். ஸோ மேலேயே வந்து அவங்க சில ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க அந்த டிக்கெட்ஸ் ரெடீம் பண்றதுக்கு. அதுல நாங்க ரெடீம் பண்ணது தான் இந்த டாட் போர்ட் மேக்னெட்டிக் டாட் போர்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம சேலுக்கு வச்சிருக்காங்க. நம்ம காசு கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே வீடியோஸ்ல இருக்கு. நாங்க ஷோ பண்ணுவோம். வீடியோஸ்ல ஆல்ரெடி காட்டியிருப்போம். சண்டே எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு ஃபேமிலியா வந்தீங்கன்னா ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா இன்னும் ஜாலியா இருக்கும். எஸ்பெஷலி வந்து கிட்ஸ் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் இருக்காங்க, ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றது வந்து ரொம்ப வர்த்துன்னே சொல்லுவேன் நான். ஃப்ரெண்ட்ஸா வரீங்க அப்படின்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கும். நாங்க 2 பேர் மட்டும் ஒரு சும்மா போகலாம், ஒரு vlog எடுக்கலாம், ஃபன் ரீட்ரீட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றத ஒரு தாட்ல தான் நாங்கள் வந்தோம். நல்லா இருக்கு. ஸோ காஸ்ட் வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கிட்ஸ் கூட்டிகிட்டு வரலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஏஜ்டு லேடிஸ் கூட வந்து அவங்கலாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. எந்த ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸும் இல்லாமல் எல்லாருமே விளாட்லாம். நாங்கள் ஃபன் ரீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்து லைட்டாக பசி எடுத்துச்சா, வெளியே வந்த உடனே ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. சரி, அங்கே நிறைய கோட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸும் இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக் பப்ஸ், பெரி எக் ரோல் அண்டு பெரி பாப்கார்ன் ட்ரை பண்ண வரைக்கும் எல்லாமே பிலோ ஆவரேஜ் தான்.
பாப்கார்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை, கிறிஸ்பாகவும் இல்லை. அது ரொம்ப கொஞ்சம் நமத்து போன மாதிரி தான் இருந்துச்சு. எக் பப்ஸும் அப்படி தான், டேஸ்ட் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு, ஆவரேஜ் தான். எக் ரோலும் நான் எக் ரோல் வாங்கினேன். எக் ரோலுமே நார்மல் தான். நார்மலை விட கொஞ்சம் டேஸ்ட் இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று நம்ம ரோல் சாப்பிட்றோம், ஆனால் டேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. இதில் என்னன்னா நல்லா சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் ஆக்சுவலி நாங்கள் ட்ரை பண்ணது 2 கடை தான். ஒன்று வந்து ஸ்நாக்ஸ், இன்னொன்று பாப்கார்னு. இங்கே வந்து நிறைய கடைங்கள்லாம் இருக்கு. ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து செட்டு கடை இருக்கு, சேலம் செட்டு கடை அப்படின்னு ஸ்பெஷல் தட்டோட செட்டு கடை. அப்புறம் ஃபுட்டுமே இருக்கு, பிரியாணி எல்லாமே இருக்கு, பிரியாணி கிரில்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நாங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணல. நாங்கள் ட்ரை பண்ணதுல இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் பட்ஜெட் முடிஞ்சிருச்சு. உண்மை சொல்லணும்னா அதான் உள்ளே 1600 அப்படியே முடிஞ்சிருச்சு. ஆனா ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஒர்த்து தான். கிட்ஸோட வந்தா ஒர்த்து, அடல்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸா வரணும், அப்பதான் கேங்கா இருந்தா தான் உங்களுக்கு ரொம்ப. 2 பேர் வந்துட்டு நம்ம 1600 ஸ்பெண்ட் பண்ணிட்டு எங்களுக்கு கொஞ்சம் மனம் வருத்தம் தான். இந்த வீடியோக்காக நாங்க பண்ணோம். நான் அவன் கொஞ்சம் பார்த்தேன், அவன் என் கொஞ்சம் பார்த்தேன், 2-3 கேம் விளையாண்டோம், அவ்வளவுதான். நல்லா இருக்கு. என்னன்னா அந்த டிக்கெட் வின் பண்ணி நாங்க டாட் மச்சானுக்கு அந்த மேக்னெட்டிக் டாட் வாங்கிட்டான். ஏன்னா அது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இல்ல நம்ம வீட்ல எங்க வேணாலும் அதை எடுத்துட்டு போகலாம். இல்ல எங்கேயா டூர் போறோம்னா அங்கேயும் கூட எடுத்துட்டு போய் நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட். அவனோட வாட்டர் கன் தான் 25,000 டிக்கெட். வாட்டர் கன் வந்து 25,000 டிக்கெட்ஸ் வச்சா வாட்டர் கன் இருக்குன்றாங்க. அங்க இருந்தது ஆக்சுவலி நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ இந்த கார்டு வந்து 1 இயருக்கு வேலிடு. அந்த 1 இயர்ல நம்ம எத்தனை டைம் வேணாலும் ரீசார்ஜ் பண்ணி திரும்ப விளையாண்டு அந்த டிக்கெட்ஸ் வின் பண்ணலாம். டோட்டலா 25,000 டிக்கெட் எப்போ வருதோ அந்த வாட்டர் கன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த 25,000 டிக்கெட்ஸ் வின் பண்ணும்போது அந்த வாட்டர் கன் இல்லாம வேற எது இருக்கோ அதுதான் நம்ம வாங்கிக்க முடியும். அந்த வாட்டர் கன்னே கிடைக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ஜாலியா இருந்திருப்பீங்க. இன்னொரு vlogல மீண்டும் சந்திப்போம். Until then it's bye from Soul of Tamil Nadu. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ், பை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சொல்லும் போது நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. நாங்கள் வரும்போது ஒரு 2 வண்டி தான் இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ 2 வீலர்ஸ் நிற்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வரிசையாக கார் எவ்வளோ நிற்கிது பாருங்கள். எல்லாமே சேலத்தில் இருந்தும், ஈரோடு, குமாரபாளையம் அந்த மாதிரி ஊர்களில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த ஆல்சோ ட்ராவலர்ஸும் வந்திருக்கிறாங்க விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ வீக் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.